அவனுக்கு தூக்கு தண்டனை கொடு. அந்த தம்பிக்கு ஏற்பட்டதில்லை, அஜித்குமாருக்கு ஏற்பட்டதில்லை. கொலை பண்ணிக்கிறீங்க, சட்டப்படி கொலை பண்ணியிருக்கீங்க, சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு கொலைகாரம் செய்ய வேண்டியதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காக்கி சட்டை போட்டு கொலை பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அதே தண்டனை கொடுங்க. அதே தண்டனை கொடுத்து அடுத்தது அது போல் தவறு செய்கிற எண்ணம்னு அந்த எண்ணம் வரக்கூடாது. ஆகையால் இது போல் ஒரு சம்பவம் தொடர்கதையாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த காக்கி கும்பல், காக்கி பொறுக்கி கும்பல்களால். ஏண்டா நான் என்ன கேட்குறேன், அரசாங்க உத்தியோகத்தில் தானே இருக்கீங்க, சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்பாவி மக்கள் உயிர் எதை எடுக்கிறீங்க? என்ன பாவம் பண்ணாங்க உங்களுக்கு? விசாரணைன்னு அழைச்சிட்டு போயிட்டு மீறி பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறது, சித்திரவதை பண்ணுறது, கொடுமை பண்ணுறது, இதெல்லாம் ஒரு செயலாடா, வழக்கமா? நான் கேட்குறேன். அதான் உங்களை இதே மாதிரி ஒரு கொடூரம் பண்ணீங்க, அதுக்கு நான் குரல் கொடுத்தேன், அதுக்கு நான் வன்மையை கண்டித்தேன். இப்பயும் அதே சம்பவம் பார்த்தீங்கன்னா தொடர்கதையாக நடக்குது. இல்லை, இது தொடர்கதையாக நடந்துருக்கு. இதுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லைன்னா இதை சும்மா விட மாட்டோம். அடுத்தடுத்த பதிவு போட்டு இதை இன்னும் வைரலாக்கி முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகட்டும். முடிஞ்ச அளவுக்கு அந்த தம்பிக்கு என்ன நீதி, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். அதே போல் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை மூடி மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறானுங்க. அந்த டைமு இதை மறந்துட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் நம்ம செய்கிற பெரிய பெரிய தப்பு. அதுதான் அது அவங்களுடைய நாடகம். இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூடிய நாடகம் போடுறானுங்க. ஒரு சம்பவம் கொலை சம்பவம் நடக்குது, இப்போ எல்லாம் பேச்சு பொருளாக இருக்குது, வைரலாக இருக்குது. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்காக குரல் கொடுக்குறாங்க, சமூக ஆர்வலர்கள் அனைவருமே. ஆனால் இது போல சமயத்தில் வேற ஏதாவது ஒரு செய்தியை உள்ள கொண்டு இதை மூடி மறைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு திட்டம் தீட்டுவீங்க, பண்ணுவீங்க. இதுதான்டா நீங்கள் வழக்கமாக பண்ணிக்கிறீங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அந்த தம்பி மரணத்துக்கு இதுவாக இருந்த தம்பி மரணத்துக்கு முழுக்க காரணமாக இருந்த அந்த காவல் அதிகாரி பொறுக்கி நாய்களை நீ தூக்கில் போடு, இல்லைன்னா அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கு, வேலையை விட்டு தூக்கு.